வந்தவர் ரம்ஜான் பிரியாணியை எடுத்து விட்டு திருவங்கடத்துக்கு கொடுக்க தான் பொண்ணு பாத்திமாவை அனுப்பிச்சு வச்சாருங்க. அந்த பிள்ளையும் பரதாலாம் போட்டுக்கிட்டு தாங்க போய் கதவை தட்டுச்சு. இந்த வந்து கதவை திறக்கிறான் பாருங்க. அவ அப்ப மாதிரியே திருட்டு மொழியை வச்சுக்கிட்டு மூடி இருந்தா கூட என்ன மூடா பாக்குறான் பாருங்க. வீட்ல யாரும் பெரியவங்க இல்லையா? என்ன பார்த்தா சின்ன பையன் மாதிரியே தெரியுது. ஆமா, யாரும் இல்லையா? தாத்தா மேல போயிட்டாரு, அப்பா வெளில போயிட்டாரு. எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. இல்ல, எதிர்த்த வீட்டுக்கு நாங்க புதுசா குடி வந்திருக்கோம். இன்னைக்கு ரம்ஜான். ஹாப்பி ரம்ஜான். உம்மா கொடுத்துட்டு வர சொன்னாங்க. உம்மாவா? கொடுங்க கொடுங்க கொடுங்க. அச்சோ, அது இல்லங்க, அம்மா பிரியாணி கொடுத்துட்டு வர சொன்னாங்க. ஓ அம்மா, ஓ முக்காடு போட்டு முழு கோழியே வந்திருக்கு. சாப்பிட வேண்டியதுதான். லூசுத்தனமா பேசுறான் பாருங்க. இவன் தான் முத பையன் சதாசிவம். ஓ ஒரு நிமிஷம். தேங்க்ஸ். வெல்கம். பிரியாணியை தான் பொண்ணுகிட்ட கொடுத்து அனுப்பிச்சாரு. பாத்திரத்தை வாங்க வேற ஆள் அனுப்பிச்சிருக்கலாம். பாத்திமா பாத்திரத்தை வாங்கிட்டு பத்திரமா வரும்னு நினைச்சாரு. ஆனா அங்க நடந்த கதையே வேற. பிரியாணி நல்லா இருக்கணும்னா நிறைய வெங்காயம் போடணும். ஓகேவா? ஓகே. ஓ நெகட்டிவா? நான் ஓ பாசிட்டிவ். அப்போவோ போட்டவன் தாங்க. அதுக்கப்புறம் அவங்க லைஃப்ல எல்லாமே பாசிட்டிவா நடந்துச்சுங்க. பிரியாணியை கற்றுக் கொடுக்க போனவ இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பாருங்களேன். 2 புள்ள பெத்தோம், இன்னும் பிரியாணி கிட்ட தெரியல. கொடுங்க எப்படி? சும்மா கிண்டாத என்னைய. போதும், ஒரு வாட்டி நான் ஏமாந்தது. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. கிண்டுங்க நல்லா.